கல்லூரி மாணவர்களிடம் கமிஷன் பேசி அவர்களது சிம் கார்டுகள் மற்றும் வங்கிக் கணக்குகளை பெற்று அதன் மூலம் நாடு முழுவதும் 90 கோடி ரூபாய்க்கு மேல் ஆன்லைன் மோசடி செய்த கும்பலைச் சேர்ந்த 7 நபர்களை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் மோசடியாக பெற்ற பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி சீனா, அயர்லாந்து, கனடா உட்பட பல நாடுகளுக்கு அனுப்பி அதற்கு கமிஷன் பெற்று இருப்பதும் விசாரணையில் அம்பலமானது. இதுகுறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் 2 மாணவர்களின் வங்கிக் கணக்குகள் திடீரென முடக்கப்பட்டன. அதில் சுமார் 6000 ரூபாய் பணம் இருந்த நிலையில் அதனை மீட்டுத் தருமாறு கோரி அந்த மாணவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தனர். விசாரணையில் அந்த மாணவர்களின் வங்கிக் கணக்குகள் மேற்குவங்கம், குஜராத் மாநிலங்களில் முடக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது. அதே கல்லூரியில் படிக்கும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிஷ் என்பவரிடம் அந்த 2 மாணவர்களும் தங்களது வங்கிக் கணக்கு, காசோலை மற்றும் சிம் கார்டை 2500 ரூபாய்க்கு விற்றது தெரியவந்தது. ஹரிஷை பிடித்து விசாரித்தபோது அவர் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்களின் வங்கிக் கணக்கு, சிம் கார்டு, ஏடிஎம் கார்டுகள், காசோலைகள் ஆகியவற்றை புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த கோவிந்தராஜ், கணேசன் ஆகியோரிடம் கமிஷனுக்கு விற்றது தெரியவந்தது. இந்த கும்பல் ஆன்லைன் முதலீட்டில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அல்லது வீட்டிலிருந்தே பகுதி நேர வேலை செய்யலாம் என்று கூறி பலரையும் நம்ப வைத்து அவர்களிடமிருந்து மோசடியாக கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றிருக்கிறது. மோசடி பணத்தை இந்த கும்பல் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்திருக்கிறது. பிறகு கோவிந்தராஜ், கணேசன் ஆகிய இருவரும் அந்த பணத்தை கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றி சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, துபாய், சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அனுப்பி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மோசடி மூலம் இந்தியா முழுவதும் 90 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் சுருட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இதுவரை 89 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச ஆன்லைன் மோசடி கும்பலோடு இவர்களுக்கு தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இந்த மோசடி தொடர்பில் இருந்த புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, சென்னை, அண்ணா நகரைச் சேர்ந்த தாமஸ் உட்பட மொத்தம் 7 நபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 250க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கு ஆவணங்கள், 92 ஏடிஎம் கிரெடிட் கார்டுகள், 2 மடிக்கணினிகள், 2 டேப்லெட், 12 ஸ்கேனர்கள் மற்றும் கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 7 பேரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதுகுறித்து சைபர் கிரைம் சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நித்யா ராதாகிருஷ்ணன் கூறுகையில், பொதுமக்கள் தங்களது வங்கிக் கணக்குகள், பான் கார்டு, ஆதார் கார்டு ஆகியவற்றை நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் முன்பின் தெரியாதவர்களுக்கு பணத்துக்காக ஆசைப்பட்டு கொடுக்கக்கூடாது. யாரேனும் தங்கள் வங்கிக் கணக்கில் பணத்தை அனுப்பி எடுத்து தருமாறு கேட்டால் அதனை தவிர்க்க வேண்டும். இதுபோன்ற மோசடிகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கலாம் என கேட்டுக் கொண்டார்.